நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ராஜா. நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நன்றி பலி என் ஜீவனாலையா. நான் ஏறெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாலையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தின நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தின நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நீங்க மட்டும் இல்லாம போனா எங்கோ நான் மண்ணா போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லாம போனா நீங்க மட்டும் இல்லாம போனா நான் எங்க மண்ணா போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லாம போனா நான் அங்கு மண்ணா போயிருப்பேன். அந்த மனசு அது பித்து 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 பிள்ளை மனசு அது கல்லு 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 கல்லு. பித்த மன பித்தப்பா பிள்ளை மன கல்லப்பா. ஏற்றுக்கொள்ள ஏசப்பா உங்கள் பிள்ளை நானப்பா. பெத்த மன பித்தப்பா பிள்ளை மன கல்லப்பா. ஏற்றுக்கொள்ள ஏசப்பா உங்கள் பிள்ளை நானப்பா. நீங்க மட்டும் இல்லாம போனா நான் எங்க மண்ணா போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லாம போனா துன்பத்தின் பாதையில் எல்லாம் அப்பா அப்பா தோளோடு சுமந்து கொண்டீரே. துன்பத்தின் பாதையில் எல்லாம் அப்பா அப்பா தோளோடு சுமந்து கொண்டீரே. தந்தை போல் தாயை போல காத்து கொண்டீரே. மார்போடு சேர்த்து கொண்டீரே. தந்தை போல் தாயை போல காத்து கொண்டீரே. மாரோடு சேர்த்து கொண்டீரே. நீங்க மட்டும் இல்லாம போனா நான் எங்க மண்ணா போய்
இரக்கமான பிதாப்பா, பிள்ளமான கல்லப்பா, ஏற்றுக்கொள்ள ஏசப்பா, உந்தன் பிள்ளை நானப்பா. இரக்கமான பிதாப்பா, பிள்ளமான கல்லப்பா, ஏற்றுக்கொள்ள ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். மாம்சமான யாவர் மேலையோ என் ஆவிய ஊத்துவன் என்று. மாம்சமான யாவர் மேலையோ என் ஆவிய ஊற்றிடும் என்று. நான் தேவனுடைய மனுஷனாக இருந்தாக்கா வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும். நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாக்கா வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும். மாம்சமான யாவர் மேலையோ என் ஆவிய ஊத்துவன் என்று. மாம்சமான யாவர் மேலையோ தேவனுடைய மனுஷனாக இருந்தாக்கா மனத்திலிருந்து அக்கினி இறங்கணும். நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாக்கா மனத்திலிருந்து அக்கினி. ஒரு நிமிஷம் நீங்க மனுஷனாவ வந்து மனுஷனாவ போனீங்கன்னா வேஸ்ட். ரைட், கை தட்டுங்க. மனுஷனாக இருந்தாக்கா
எல்லையில் உள்ளவர்களும், இந்த பூமியின் எல்லையில் உள்ளவர்களும் அவர் ரட்சிப்பதானே காண்பார்களே, அவர் ரட்சிப்பதானே காண்பார்களே. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும், கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும் உன்னை மேன்மையாக வைப்பாரே, உன்னை மேன்மையாக வைப்பாரே, உன்னை மேன்மையாக வைப்பாரே, உன்னை மேன்மையாக வைப்பாரே. தட்டு 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 சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. அவருடைய கோபம் பூமியே, அவருடைய கோபம் பூமியே, பூமியை அதர பண்ணோ, இந்த பூமியை அதர பண்ணோ. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும், கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும். தயவு செய்து ஒருத்தருக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும், கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும் உன்னை மேன்மையாக வைப்பாரே, உன்னை மேன்மையாக வைப்பாரே. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும், கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிக்கும் உன்னை மேன்மையாக வைப்பாரே, உன்னை மேன்மையாக வைப்பாரே. இந்த பூமியின் எல்லையில் உள்ளவர்களும், இந்த பூமியின் எல்லையில் உள்ளவர்களும் நம் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்களே, நம் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்களே. சகல ஜாதிக்கும் கர்த்தர் பூமியில் உள்ள சகல. அவர் வந்து சிறந்தவர், சர்வ வல்லவருடைய பாதுகாப்பு வந்து இந்த வருஷத்தில் உங்களை மூடும். உன்னதமானவருடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவனை எழுதப்பட்டுக்குது. ஆனால் இந்த வேற பைபிளுடைய அர்த்தம் சொல்லுது எப்படிப்பட்ட சிறந்த பாதுகாப்பு. இந்த சிறந்த பாதுகாப்புன்னு என்னது? காட்டு விலங்கு, பூமி ஆதரவு, புயல், பூகம்பம், கொள்ள நோய், பிசாசுடைய போராட்டங்கள், அமன் சொல்லுங்களேன், நிறைய சொல்லலாம். காட்டு விலங்குங்கன்னா இப்போ இங்கே ஒரு சிங்கம் இப்படி வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் வந்து பேசிட்டு போனால் யாருன்னா உட்காந்து இருப்போமா இங்கே? அப்போ போல் அப்போ காட்டு விலங்குங்க. அதே போல் பூகம்பம், பூமி ஆதரவு, புயல், அமீன், பிசாசுடைய போராட்டம், இப்படிப்பட்டதுக்கெல்லாம் வந்து தேவன் இந்த வருஷத்தில் பெரிய பாதுகாப்பை நம்மளுக்கு அவர் தருவாராம். அமன் சொல்லுங்க. உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அமன் சொல்லுங்களா. உங்களுக்கு பாதுகாப்பு தேவை, நீங்கள் பாதுகாப்புக்காகவே ஜெபிக்கணும். அல்லேலூயா. அங்கே சங்கீதத்தில் சொல்கிறாரு, பாதுகாப்பு எப்படி வரன்றாரு, நான் கர்த்தரை நோக்குவேன், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, தேவனை நம்புகிறேன் என்று சொல்லுவேன். நான் கர்த்தரையே கூப்பிடுவேன். அவர் தான் இந்த வருஷத்தில் என்ன பாதுகாக்க முடியும், சிறந்த பாதுகாப்பை அவர் நமக்கு தரணும்னா உண்மையாக நம்ம என்ன பண்ணோம்? ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஜபத்தை மதிக்கணும், உபவாசத்தை மதிக்கணும். சபையில் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவாங்கன்னா அந்த கூட்டத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. உண்மையாக சொல்கிற பெரிய வியாதிகள் இப்போது தேசத்தில் பரவரா போல இருக்குது. அப்போ அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? ஜெபிக்கிற கூட்டத்தால் தான் கர்த்தர் அந்த ஆவிகளை தடுத்து நிறுத்த முடியும். ஜனங்கள் மத்தியில் அது பூராத இருக்கணும்னா ஜபம் தேவை, உபவாசம் தேவை, தேவனை நோக்கி கூப்பிடணும். இங்கே சொல்கிறாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, சொல்லுவேன். உன்னதான் நான் நம்புறேன். அது கீழே சொல்ற, அவர் வேடனுடைய கண்ணிக்கும்
பாயாக்கிற கொள்ள நோய்க்கும் தப்பிப்பாரு. அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவாரு. அப்ப உங்களை மூடணும். நீங்க ஜெபிக்கிறத வச்சுதான் கர்த்தர் உங்களை பாதுகாக்க முடியும். ஆமென் சொல்லுங்களா. சுகர் ஏறுது, லோ பிரஷர் ஏறுது, நோய் வந்தா தான் ஜபமே வருது. ஏசப்பா இந்த பிபி இருக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது, இது கேன்சரா மாறிடக்கூடாது, ஐயோ ஏதோ பண்ணுது அப்படின்னு. அவ பாருங்க, நீங்க ஜெபிக்காத போனாலும் ஒரு நோய் உங்களை என்ன பண்ண போகுது, இந்த வருஷத்துல உங்களை ஜப வீரரா மாத்த போகுது. நீங்க என்ன பார்த்துங்க. யார் யாரு நீங்க ஜபத்தை அப்பதான் போன வர பாஸ்டர் பாஸ்டர் மூச்சு திணறுது பாஸ்டர், தொண்டை வசனத்தை வந்து சாதாரணமாக என்கிட்ட பேசலை. நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம தேவன் வந்து ஒரு சாதாரண தெய்வம் நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறேன்னா மூஞ்சி இல்லை இந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு தாடிக்கார் வந்து தாடியோடு வந்து அங்கி போட்டுன்னு இப்படி சிலுவை பக்கத்தில் வச்சு நின்னா எல்லாரையும் மாமா வா சொல்லலாம் நல்லாக்கிறியா அப்படின்னா ஐயோ யோசிப்பா பாரு எப்படி வந்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். இங்கே உருவமே இல்லை இல்லை. அதனால நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க, ஜபம் பண்ணலன்னா சொல்லுங்க, சர்ச்சைக்கு வரேன் இல்லை பாஸ்டர் என்ன பார்க்குறியா இல்லையா, பொறுமையாக உட்காரு, நான் இது போதாதா, இதுதான் ஜபம் இப்போ உட்காந்துக்கிறேன், அதுவே பெரிய ஜபம் தான். அப்போ ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஞானஸ்தானம் எடுத்துட்டு தூங்குறது, சாப்பிட்றது, துண்டுறது, வேலைக்கு போகிறது, வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் படுக்கிறது, துணியை துவைக்கிறது, சாமானை தொலைக்கிறது, எவ்வளோ வேலைப்பா. இதில் ஒரு ஜபம் தேவையா சொல்லுங்க. நீங்களே கேளுங்க, ஒருத்தருக்கு ஒரு ஜபம் தேவையா? எங்கள் வீட்டில் இருக்கிற வேலை நான் விட்டுட்டுனா யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால் அந்த வேலை தான் எனக்கு முக்கியம். ஜபம் வந்து அப்பால பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாரு. 3 நிமிஷத்தில் முடிச்சா கூட பரலோகம் போவோம். அப்போ எங்கட ஆண்டவர் பேசினாரு, இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க இல்லை, ஜபம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குன்னே ஜபம் பண்ண மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ இங்கே பாருங்க, உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். பெரிய ஒரு ஆலமரம், பெரிய ஒரு மரம், அரச மரம். அந்த அரச மரத்துக்கு கீழே பார்த்தா நிறைய பேர் அந்த நிழலில் தங்குவாங்க வெயில் நாளில். நீங்கள் பாருங்க, அது போல் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் நம்ம பின்னால் நின்று நம்மளை சுற்றி வர வியாதிகளை எதிர்த்து நிற்கிற பாதுகாப்பை உங்களுக்கு அவர் தர விரும்புகிறாரு. உங்களை மறைக்க விரும்புகிறாரு. அவர் உங்களுக்கு விரோதமாக வர வியாதிகளை அவர் மறைச்சிட்டு, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ ஃபஸ்ட்டு கூட காட்டினேன். இப்போ ஏம்மா கொஞ்சம் நில்லுங்களா, இப்படி வந்து நில்லுங்க, கொஞ்சம் பார்த்து நில்லுங்க. பாவி அவளை அடிக்க வேண்டியது என்ன அடிச்சுட்டேடா, தலை சுத்துதுடா, தலை அதுலேயே விழுந்துருவாங்க அவங்க. அப்புறம் இவங்க புருஷன் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து, ஏங்க என்ன அடிக்கிறதுக்கு பதிலாக அவங்கள அடிச்சு படுக்க வச்சுட்டிய அப்படின்வாங்க. அப்புறம் இவரு ஆமென் சொல்லுங்க இல்லை. அப்போ இந்த வருஷத்தில் ஒரு மனுஷன் ஒருத்தர் அடிக்கும் போது மனசுக்காகாத போய் நம்ம மடக்கும் போது வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் எவ்வளோ பெரியவர். அவருடைய பாதுகாப்பு உன்னை சுற்றி வர வியாதிக்கு போதுமானதாக இருக்குது. அதுதான் அந்த பைபிள் சொல்லுது, உன்னை சுற்றில வர சத்துருக்கு மேலே உன் தலையை உயர்த்துவாரு. இந்த பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், இந்த பக்கம் 16 பேர் விழுந்தாலும் என்ன அந்த வியாதி சேதப்படுத்தாது. அப்போ நம்ம உண்மையாகவே இந்த 2025 உங்கள் கையெழுத்து கும்பிட்றேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக ஜெபிங்க, இந்தியா தேசத்துக்காக ஜெபிங்க, சென்னை பட்டணத்துக்காக ஜெபிங்க. ஆமென் சொல்லுங்களா. ஆமாம், இல்லை பாஸ்டர் எனக்கு பிபி நிறையமாயிடுது, லோ ப்ரெஷரு, இன்றைக்கி நான் மட்டும்தான் வந்துக்கிறேன், நாளைக்கு நல்லா தூங்கின்னு இருப்பேன் பாஸ்டர். ஒரு நாள் அந்த வியாதி உன் கதவை தட்டும். ஒரு நாள் உங்கள் வீட்டு கதவை தட்டுறதுக்கு அது ரெடியாக இருக்குது.
அப்போ நம்ம தயவு செய்து என்கிட்ட பேசினாரு. இந்த வார்த்தை 2 வாட்டி எனக்கு வந்தது. உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். ஆமென். நான் கர்த்தரையே நோக்கி கூப்பிடுவேன். அவர் தான் எனக்கு அடைக்கணும், அவர் தான் எனக்கு கோட்டை, அவரே நான் நம்புறேன். இந்த வருஷத்தில் சுகத்தோட பலத்தோட வாழ்வன்னு. அப்போ அவரோடு நீ இணைந்தா தானே அந்த பாதுகாப்பு உனக்கு தருவார். நீ ஜெபிக்காதையே வியாதிகளை போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டா, சர்ச்சுக்கு போகிறேன் இல்லை, ஞாயிற்றுக்கிழமைனா நிற்கிறேன் இல்லை, தர்சன பவனம் தர்றேன் இல்லை, எங்காண்ட ஒரு சுகம் கொடுத்தாரு எனக்கு. போமா வேலையை பார்த்தேன். ஜெபிக்கிறது இல்லை, அந்த உங்கள் ஜீவியத்தை மாற்றும். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அவன் நீங்கள் பாருங்கள், அந்த மத்திய சுவிசேஷத்தில் லூக்கா சுவிசேஷம் 9:30 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. 9:30. அவர் எருசலேமிலே அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே. அதுக்கு மேலே கீழே வாசிங்க. ஜெபம் பண்றதுக்கு ஒரு மலை மேலே ஏறினாங்க. பேதுரும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் இருங்க அதில் 28 9:28 இந்த வார்த்தைகளை சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேலே ஏறினாரு. ஜெபம் பண்ண. ஆனால் வந்த ஆளுங்க யாரு? சரியான ஜெப வீரருங்க இவங்க. எங்கே பார்த்தாலும் சாப்பிடணும் தூங்கணும், சாப்பிடணும் தூங்கணும். இப்போ ஜெபம் பண்ண கூப்பிட்டுட்டாரு. இயேசு கிறிஸ்து இப்போ எலியா கிட்ட பேசுகிறாரு, மோசே கிட்ட பேசுகிறாரு. ஆனால் இவங்களும் தூங்கி கொண்டாங்கன்னு எழுதப்பட்டு இருக்குது அந்த இடத்துல. ஆமென். தூங்கினவங்க செதறடிக்கப்பட்டாங்கன்னு அங்கே எழுதப்பட்டுக்குது பைபிளில். இன்றைக்கி ஏன் சபையில் ரொம்ப பேர் செதறடிக்கப்படுறாங்க சொல்லுங்க? சர்ச்சில் ஏன் நிலையாக நிற்க முடியல சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்களா. இயேசு சொல்கிறார், 1 மணி நேரமாவது நீங்கள் என்னோட கூட ஜெபம் பண்ணக்கூடாதான்றாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அவன் 1 மணி நேரம்னா ஒரு நாளில் ஜெபம் பண்ணக்கூடாது. அந்த வருஷத்தில் உன் குடும்பம் நல்லா இருக்க, நீ பாதுகாப்பாக இருக்க, நீ ஆசீர்வாதமாக இருக்க, மற்றவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிப்பு அடைய 1 மணி நேரமாவது நீ ஜெபம் பண்ணக்கூடாதா? சொல்ல. செல்போன் பார்க்கறதுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட பிடிக்குது. அந்த செல்போனை இப்படி எடுத்துட்டா போதும். நம்ம கதை ஒரு கதையை பார்த்தா இன்னொரு கதை. அந்த ஒரு அம்மா ஆடின வராங்க. அவன் சொல்கிறான், சின்ன மெசேஜ் கொஞ்சம் அழுத்துன்றான். அழுத்துனா தான் தெரியுது. உள்ளே போன உடைக்கலாமா? அதை உங்கள் செல்போனை கொடுங்க, உடைக்கலாம். அப்போ தூக்கி அடிக்கணும். இந்த செல்போனுக்கு இருக்கிற நேரம் கூட தேவனுக்கு நீ கொடுக்கறது இல்லை. செல்போனு கொடுக்கும் போது உற்சாகம் இருக்குது, உண்மை இருக்குது, சிரிப்பு இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் ஜெபம்னு சொல்லும் போது வெறுப்பு வருது. போமா, உனக்கு என்ன தெரியும்? நான் வேலைக்கு போயிட்டு வந்தது வெறுப்பு ஏற்றுறேன், இடுப்புலாம் வலிக்குது, கைகள்லாம் வலிக்குது, போய் டக்குன்னு பார்த்துக்கிறது. அம்மா அதோட காயில் ஏந்து வருது. உங்களோட கர்த்தர் பேசுகிறாரு, ஜெபம் பண்ணாத இருக்காதீங்க. ஆமென். உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்கள் தங்கணும். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் தான் என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டை, என் தேவனை நான் நம்புகிறேன். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாயாக்கிற கொள்ள நோய்க்கும் என்ன தப்பி வைப்பார். அவர் சிறகுகளால் என்ன மூடுவார். உங்களை மூடணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை மூடணும். இயேசு கிறிஸ்துடைய கரம் உங்களை மூடணும். அப்போ நீங்கள் விளையாட்டா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் சுகம், உங்கள் ஆயுசு நாட்கள் எல்லாம் உங்கள் கையில் தாங்குது. தெரியுமா? ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சுகமாக வாழணுமா? உங்கள் கையில் தாங்குது. ஆசீர்வாதமாக வாழணுமா? உங்கள் கையில் தாங்குது. அப்போ உண்மையாவே ஜெபத்தை நம்ம மதிக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம உண்மையாக ஜெபம் பண்ணாத இருக்கக்கூடாது.
5:35 வாசிங்களா? 4:32 தானியேல் 4:32 வாசிங்க டக்குன்னு. 4:32 மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும். ஆமென். சொல்லப்பட்டிருக்குது, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. அப்போ உன்னதமான தேவன் நம்மளுக்குள்ள ஆளுகை செய்யணும். சொல்லுங்க, உங்களுக்குள்ள யார் ஆளுகை செய்யணும்? சொல்லுங்களேன். உன்னதமானவர் ஆளுகை செய்யணும். யெகோவா சம்மா இந்த வருஷத்துல உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய நீங்க விடணும். மனுஷன் ஆண்டது போதும், உங்களோட மனுஷன் ஆளுகை செய்தது போதும். கோபம், எரிச்சல், சமாதான கேடு, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத காரியம், வாக்குவாதம், ஆமென், இதெல்லாம் இந்த வருஷத்துல உங்களுக்குள்ள ஆளுகை செய்யாதபடி உங்களை நீங்க காத்துக்கணும். சொல்லுங்க. செல்போன் போன வருஷம் செல்போன் இந்த 2 வாரத்துக்கு முன்ன உயிர் போயிட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ஃபுல்லாக ஸ்டோர் ஆகி போச்சு. கண்டது ஆளுகை செய்துச்சு. அதில் வீடியோ எல்லாம் எடுக்க, அந்த மூஞ்சி இந்த மூஞ்சி சொல்ல முடியல. எத்தனை வருஷம் இருக்கிற மூஞ்செல்லாம் அதில் இருக்குது. என்ன பண்ணுவோம், செல்லு ஆடுது, இப்படி பண்ணுற நம்பர் எல்லாம் வரல. அப்புறம் ஒருத்தர் வந்தார், செல்போனில் வேலை செய்கிறவர். ஆமாம் சொல்லுங்க. அவர் என்ன பண்ணார், செல்போனுக்குள்ள காணும், ஆளை காணும். அவர் என்ன பண்ணார், செல்லுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் புது செல்லாக கொடுத்தாரு. ஆமாம் சொல்லுங்க. அப்போ இந்த ஆண்டில் உங்களுக்குள்ள இருக்கிற கோபம் ஆளுகை செய்யக்கூடாது, எரிச்சல் ஆளுகை செய்யக்கூடாது, கசப்பு ஆளுகை செய்யக்கூடாது, கலகம் பண்ற ஆவி ஆளுகை செய்யக்கூடாது, குடும்பத்தை கெடுக்கிற ஆவிகள் உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய விடாதீங்க. நீங்க உயர்த்தப்படணும்னா அவர் ஆளுகை செய்தாதான் நீங்க உயர்த்தப்படுவீங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றாரு பாருங்க, தானியேல் 5ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. 18. ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்திலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. உங்க கையை எடுத்து கும்பிடு. 2வது, ஆளுகை செய்யணும். ஒவ்வொரு நாளும் யார் உங்களுக்குள்ள ஆளுகை செய்யணும்? உன்னதமானவர் உங்களுக்குள்ள ஆளுகை செய்யணும். மனுஷனுடைய ராஜ்யத்தில் உன்னதமான தேவன் ஆளுகை செய்தார். நீங்க நிறைய அங்கே எழுதப்பட்டுக்குது. 4ஆம் அதிகாரம் 18 பாருங்களேன். 18 25 வாசிங்க. 4:25. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும். அறிந்து கொள்ற மட்டும். அப்ப யார் ஆளுகை செய்யணும் இந்த வருஷத்துல? சொல்லுங்களேன். பை வாங்குற எண்ணமா, பகைக்கிறதா? அப்ப 2வது நீங்க பாருங்க, ஆளுகை செய்யறது தேவனுடைய அன்பு நம்மளுக்குள்ள ஆளுகை செய்ய விடணும். தேவனுடைய சமாதானம் நம்மளுக்குள்ள ஆளுகை செய்ய விடணும். ஆமென். நம்ம பழைய மனுஷனை நம்ம கலைக்கணும். கலைப்பீங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4:20 வாசிங்களா. நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை மேல வாசிங்க. 18 வாசிங்க. ஆதலால் 17 வாசிங்க. ஆதலால்
கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஆமென். புறஜாதிகள் பண்ற காரியத்தை நீங்க பண்ணாதீங்கன்றாரு. அதுக்கப்புறம் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களின் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, தேவனுக்கு தேவன் அவங்களுக்குள்ள இருந்தாலும் அவங்க தேவனுக்கு அந்நியரா இருக்கிறாங்களா? ஆமென் சொல்லுங்க. நம்ம யாரு தேவனுக்கு அந்நியரா இருக்க கூடாது. தேவன் நம்மளுக்குள்ளே இருக்கிறது அவர் இருக்கிறாரு. ஆனா நம்ம அவர் அந்நியரை போல பார்க்கிறோம். ஏன் பார்க்கிறோம்? உலகத்துக்குள்ள இருக்கிற காரியத்தெல்லாம் செய்ய செய்ய அவர் நம்மளுக்குள்ள அந்நியரை போல இருக்கிறாரு. அப்படி இந்த வருஷத்துல இருக்கக்கூடாது. வாசிப்பா. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களின் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. சகல அசுத்தத்துக்கு ஏன் கர்த்தர் அவங்களுக்குள்ள இருந்தும் அவர் ஆளுகை செய்கிறவரை அவங்க முக்கியப்படுத்தாதபடினால சகல காம காரியத்துக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டாங்க எழுதப்பட்டுக்குது. அது கீழே நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய போன வருஷத்துக்குரிய மோசம் போக்கும் இச்சையினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்க. போன வருஷத்துல உங்களுக்குள்ள இருந்ததெல்லாம் இந்த காலையில கலைங்க. நான் சொல்ல மாட்டீங்களா? கலைங்க. உங்களுக்குள்ள என்னென்ன ஸ்டோர் பண்ணிக்கிறீங்களோ இன்னைக்கு அது வெளியே வந்துட்டோம். ஆண்டவர் ஆளுங்க செய்யட்டும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறந்து ஏதோ மதம் மாறல, நம்ம ஜீவியத்தை கர்த்தர் மாற்றணும். இன்னைக்கு ரொம்ப பேர் தெரியல, கிறிஸ்துக்குள்ள மதம் மாற்றாங்க. மதம் இல்லை. இப்போ குடிக்காரனா இருந்தேன், கர்த்தர் அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தாரு. கத்தி எடுத்துன்னு அநியாயத்துக்கு நான் யாருன்னா போய் முறைப்பேன். இன்னைக்கு கத்தி எடுக்கிறாள், பைபிள் எடுக்கிறவனா கர்த்தர் என்னை மாற்றினாரு. ஆமென். கெட்ட வார்த்தையை பேசுறதுக்கு அதிகமாக நான் சந்தோஷப்படுவேன். ஆமென். நல்ல வார்த்தை என் வாய்க்கு வராது, கெட்ட வார்த்தை தான் நிறைய பேசுவேன். இன்னைக்கு நல்ல வார்த்தையை பேச ஆண்டவர் என்ன மாத்தினாரு. அப்போ நம்ம கடந்த வருஷத்துல இருந்ததை போலயே இருந்துக்கின்னு நம்ம சபைக்கு வரும்போது உங்களுக்கு உயர்வு வராது. உயர்வை தடுக்காதீங்க. கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை உயர்த்த விரும்புறாரு. நல்ல வீடு வேணுமா தருவாரு, நல்ல சேலரி வேணுமா. நான் சொல்றேன், நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாம் தர வல்லவராகிறாரு. ஆமென் சொல்லுங்களா? நான் சொல்ல முடியும், இன்னைக்கும் சொல்ல முடியும். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இயேசுவை போல தாழ்த்தப்பட்டவங்களையும் உயர்த்துற தேவன் வேற எந்த தெய்வமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. தாழ்த்தப்பட்டவங்களை ஒதுக்கிடுவாங்க. ஜாதி, மதம், வேதம், பணக்காரன், யாரை அப்படின்னு ஒதுக்கி விட்டுருவாங்க. இயேசு அப்படிப்பட்ட தெய்வம் இல்லை. வயசானவங்களையும் நேசிப்பாரு, வாலிபர்களையும் நேசிப்பாரு, சின்ன பிள்ளைகளையும் நேசிப்பாரு, பெரியவங்களையும் நேசிப்பாரு. நான் கும்பிடாத தெய்வம் இல்லை, போவாத இடம் இல்லை. இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வத்தை நான் பார்க்கல. அவர் தான் என் வாழ்க்கையை மாத்தினாரு. அப்ப நம்மளுக்குள்ள பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணோம்? கோபத்தின் ஆவி. உங்களுக்கு விரோதமாக மற்றவங்க எதிர்ப்பா இருக்கலாம். நீங்க விரும்புகிற போல அவங்க உங்களுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. உங்க மேல எரிச்சல் வரலாம், உங்க மேல கோபம் வரலாம், உங்களுக்காக அநியாயமா சண்டை போடலாம். நீங்க வாய முன்னிருந்தா கூட உங்களை தேடி சண்டை வரலாம். ஆமென். ஆனா அங்க இயேசுவை காட்டுங்க, அங்க இயேசுவை காட்டுங்க. உங்க முகத்துல இயேசுவை பார்க்கட்டும். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? அப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். நீங்க பழைய மனுஷனை, உனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷனை வெளியே போ.
உங்கள் சட்டை பிடிச்சி சொல்லுங்க. சட்டை பிடிங்களா? உங்கள் சட்டை பிடிங்க, உங்கள் துணியை பிடிங்க. மரியாதையாக வெளியே வந்துடு. புது வருஷம் வந்து ஏய் போடா வெளியே போ, ஏய் போ வெளியே போ. அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் தான் உங்கள் சட்டை நான் பிடிச்சி உன்னை துரத்துனா என்ன பண்ணுவேன்? ரிப்போர்ட்டா பாஸ்டர் சட்டை பிடிக்கிறாரு, சர்ச்சுக்கு போனேன், எதுவும் என் மனைவி சொல்லிட்டு இருக்குது, அதான் ஓட்டுறாரு. கத்தரே பேசினா கூட மனைவி சொன்னதான் புருஷன் சொன்னான். யாரும் சொல்றதில்ல, கத்தர் தான் சொல்றாரு. அன்பாயிரு. காணுகிற சகோதரர் மேல நீ அன்பா இல்லைன்னா காணாத தெய்வம் மேல எப்படி நீ அன்பா இருப்ப? அன்பு இல்லாதவங்க கண்ணு இல்லாதவங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களா? அப்ப தயவு செய்து உங்க கையெடுத்து கும்பிடுறேன். இந்த வருஷத்துல நீங்க பழ மனுஷனை நீக்கி போடுங்க. மூக்கு பொடிக்குதா, வெத்தலை பாக்கு இருக்குதா, கெட்ட வார்த்தை இருக்குதா, கோபம் வந்ததுன்னா பாஸ்டர் எனக்கு வர கோபம், ஐயோ நான் எங்கன்னா ஓடிடுவேன். என்ன பண்ண முடியும்? பயமாகுது பேசினாவா. அப்போ இதில் என்ன சொல்லுது அந்த வசனம் கீழே? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. 2025 எப்படி புதுசா, அது போல நான் புதுசா மாறணும். என் ஜீவியத்தில் ஜெபம் புதுசா இருக்கணும், பைபிள் புதுசா மாறணும், அபிஷேகம் புதுசா மாறணும். ஆமென். என் பேச்சில் புதுசா மாறணும். ஏய் போடி வாடி நடி. சில பேர் வாடி போடின்றதுல அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வரம்பல. அது இல்லை நடி அப்படி புருஷன் கூட மனைவி ஏ வாடி அப்படின்றது. யோவான் 4ஆம் அதிகாரம் நான் முடிக்கிறேன். 2வது உயர்வுக்கு உங்க எரிச்சல் தடையா இருக்கக்கூடாது, உங்க சண்டை தடையா இருக்கக்கூடாது, உங்க கோபம் தடையா இருக்கக்கூடாது, உங்க சமாதான கேடுகள் தடையா இருக்கக்கூடாது. தேவன் விரும்புற போல நம்மளை ஒப்பு கொடுத்துட்டாவே. உண்மையா சொல்றேன், நீங்க எதை கேட்டாலும் கத்த தர வல்லவராகிறாரு. அவருக்கு சாட்சியா இருங்க. ஆமென் சொல்லுங்களா? ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க கோபத்தை எரிச்சலை ஒப்பு கொடுத்துருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மை அறியவில்லை. ஆமென். தேவன் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க. அப்போ அவர் அதே இடத்துல யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4:10 வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். 20 வாசிங்க. 19 வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அன்பு. அப்போ நம்ம இந்த வருஷத்துல எதுக்கு நம்ம ஜெபிக்கணும்? அவர் நம்மளுக்குள்ள ஆளுகை செய்யணும். நேபுகாத்நேசர் ராஜாக்குள்ள அவர் ஆளுகை செய்தாரு. அப்போ உங்களுக்குள்ள அவரு ஃபர்ஸ்ட் அவர் நம்மளை பாதுகாப்பாரு. 2வது நம்மளுக்குள்ள அவர் ஆளுகை செய்ய என்ன பண்ணோம்? சொல்லுங்களேன். ஆளுகை செய்ய சொல்லாமா? இயேசுவே எங்களுக்குள்ள இந்த வருஷம் நீங்க நான் தனியாக எங்கே எகவா சம்மா, அது அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம கூடியே இருக்கிறாரா.
யெகோவா சம்மனா கூட இருக்கிறவரே. அப்ப நம்ம கூட ஒரு இருக்கணும். நம்மள வந்து சொல்லிட்டு இப்போ திட்டிக்கினே இருந்தா, இப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை நகுது. நீனா பார் அவள் தான் நீ அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம். அவர் இருப்பாரா வீட்டில்? பாய் பாய் இது சண்டை போட்டுனே இருக்குது, இனிமேல் இந்த வீட்டுக்கு தேவையில்லை போயிடுவார். அவர் போயிட்டா நம்ம ஜப ஜீவியம் போயிடும், விசுவாசம் போயிடும், ஜபம் போயிடும். அப்போ ஏன் போதே உண்மையாகவே ஒரு வீட்டில் உண்மையாக இங்கே வந்திருக்கிறவங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு சொந்த குடும்பத்துக்குள்ளேயே எரிச்சல் வரலாம், குடும்பத்துக்குள்ளேயே பல விரோதங்கள் கூட இருக்கலாம். தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, பகைக்காதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, மன்னிச்சிடுங்கப்பா. இந்த வருஷத்தில் யாரையும் பகைக்காதீங்க. ஆண்டவர் உங்கள் வீட்டை விட்டு போயிடுவாராம், போயிடுவார். இன்னைக்கே கர்த்தருடைய பிள்ளைங்கள் வந்து நல்லா வாழ முடியல. 15 வருஷமானாலும் அப்படியே இருந்த மாதிரியே, ஆனால் அந்நிய பாச வரும். நல்லா பேசுகிறோம், அது வாயில் பேசும்பார் பேச்சு. ஐயோ ஐயோ அவள் தான் தாங்க முடியாது. அந்நிய பாஷைன்றது பேய் கூட தெரியுமா? அதில் உங்களுக்கு தெரியுமா? அந்நிய பாஷைன்ற பேர்லேயே பேயும் பேசுறது இருக்குது. அப்போ உங்களை ஆண்டவருக்கு விட்டுடணும். இந்த வருஷத்தில் முதல்ல அவரு என்னை பாதுகாக்கணும், ரெண்டாவது அவரு ஆளுகை செய்யணும். நான் முடிக்கிறேன். மூணாவது அவர் என்னை ஆசீர்வதிக்கணும். டக்குன்னு முடிக்கிறேன். அந்த டைம் அங்கே வந்துச்சு. தம்பி இப்படி வந்து உட்காரு, நீ பயப்படாது, வா நான் பார்த்துறேன், இப்படி வா, நீ டைமா இல்லை அப்படின்னு இல்லை. எபேசியர் நம்ம வாசிப்போம். எபேசியர் 1-2 வாசிங்க டக்குன்னு. எபேசியர் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இந்த வருஷத்துல நீங்க இருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. முதல்ல உங்களுக்கு பாதுகாப்பு கேளுங்க, சிறந்த பாதுகாப்பு தருவாரு. ரெண்டாவது சிறந்தவர் உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய விடுங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்களா? ஆளுகை செய்ய விடுங்க. ஆபிரகாம் சொல்றாரு, அந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தா உன்னதமானவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார்னு ஆபிரகாம் சொல்றாரு. ஆதியாகமம் 14 அந்த அதிகாரத்தில் 22 வாசிங்க, ஜெபம் பண்ணலாம். அதற்கு ஆபிரகாம் 19 அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆமென். என்ன சொல்றீங்க? அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. தசன பாவம் தருவியா? கீழே பாரு, ஆசீர்வாதம் வந்தோடனே தசன பாவத்தை தர்றாரு அவரு. அது பாருங்க, அதே அதிகாரத்தில் 22 வாசிங்க. 20 உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். தசன பாகம் கொடுத்தாரு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு வருகிறது. சொல்லுங்க சொல்லுங்க. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு வருகிறது. நான் உன்னதமான வழியிலே நிற்கிறேன், நான் உன்னதமான வழியிலே நிற்கிறேன். சர்வ வல்லவரிலே தங்குவேன், நான் சர்வ வல்ல
ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 2025 யெகோவா சம்மா உன் தலையை உயர்த்துவன் சொன்ன தெய்வமே, உன் கரத்துக்குள்ள நாங்க எங்க சபையார ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த ஆண்டுல எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ கடன் தொல்லைகள், எத்தனையோ கனவு மனைவிக்குள்ள சமாதான கேடுகள், எத்தனையோ குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் சண்டைகள், எத்தனை குடிவெறி ஆவிகள். அப்பா, நாங்கள் மனம் திரும்பினாலும் எங்களோட பழகிறவங்க எங்களை மனம் திரும்பாதபடி எத்தனை கெட்ட பழக்க வழக்கத்துக்குள்ள கொண்டு போய் உங்களுக்காக நாங்கள் வாழக்கூடாதபடி எங்களை சாட்சியை கருத்துட்டே இருக்கலாம். இந்த புதிய வாரத்துல எல்லா பழ மனுஷனும் எங்களை விட்டு கலைக்கப்படணும், நாங்கள் புதுப்பிக்கப்படணும். நேபுகாத்நேசர் ராஜாக்குள்ள ஆளுகை செய்த அதே தெய்வம் இந்த வருஷத்துல எங்களோடு நீ ஆளுகை செய்யணும். நேபுகாத்நேசரை உயர்த்தின தெய்வம் எங்களே நீங்க உயர்த்தணும். அந்த உன்னதமானவரே, உங்களுடைய பாதுகாப்பு எங்களை சூழ்ந்து கொள்ளணும். புயல் வரலாம், பூகம்பம் வரலாம், காட்டு விலங்கு வரலாம், பிசாசு வரலாம். ஆனா உங்க பாதுகாப்பு எங்களுக்கு சிறந்ததா இருக்குது. வந்த ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பாதுகாப்புக்குள்ள வைங்க. இந்த நாட்கள்ல வர எந்த வியாதிகளும் எங்க ஆராதனைக்கு வர மக்களை தொடக்கூடாது. அதே போல இதை பார்க்கிற மக்களை தொடக்கூடாது. எங்க தமிழ்நாட்டில் வியாதி வரக்கூடாது, எங்க இந்தியாவில் வியாதி வரக்கூடாது. உன்னதமானவரே, உங்களுடைய பாதுகாப்பு எங்க இந்தியா தேசத்துக்கும் எங்க தமிழ்நாட்டுக்கும் போதுமானதா இருக்குது. உங்க சிறந்த பாதுகாப்பு எங்க தமிழ்நாட்டு மக்களுக்குள்ள வைங்க, மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு வைங்க. உங்க கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல யார் யாரு ஜுரத்துல அப்பா இருப்பாங்களோ, இன்னைக்கு அவங்க மேல உங்க கையை வைங்க. அவர்களுக்குள்ள இருக்கிற காய்ச்சல் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும், கோல்டு நீங்கி போகட்டும். ஒவ்வொருத்தருக்கும் வந்தவங்களுக்கு நல்ல சுகம், பலம், சமாதானத்தை கொடுத்து உயர்த்துவாயாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்தம் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலமாக. ஆமென்.